ஹே காய்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் பாண்டி டு யூஎஸ்ஏ vlogs. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? சூப்பராக இருக்கீங்களா? ஓகே ஃபைன். இன்னைக்கு கேர்ள்ஸ்க்கெலாம் பிடிச்ச ஒரு vlog தாங்க பார்க்க போகிறோம். இந்தியா வெக்கேஷன் போயிருந்தப்போ நம்ம வீட்டுக்கு தேவையான பாத்திரம்லாம் வாங்கிட்டு வந்திருந்தேன். ஸோ அந்த vlog தான் இன்னைக்கு பார்க்க போகிறோம். கண்டிப்பாக இந்த vlog உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காகவும் என்டர்டெய்னிங்காகவும் இருக்க போது. நம்ம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். புதுசாக பார்க்குறவங்க வீடியோ ஃபுல்லாக பார்த்து முடிச்சுட்டு உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் உங்களுக்கு ஆன் டைமில் வந்து சேரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். குட் ஆஃப்டர்நூன் எவ்ரி ஒன். இது எல்லாமே தான் நான் வாங்கிட்டு வந்த பாத்திரம். வாங்க ஒவ்வொன்றா வித் ப்ரைஸோடு பார்த்துடலாம். ஆரம்பமே மங்களகரமாக ஸ்டார்ட் பண்ணிடலாம். இது ஒரு மீடியம் சைஸ் உருளி. இதோட விலை வந்து 865 ரூபா. பக்கத்தில் அஞ்சரை பெட்டி இருக்குது. லாஸ்ட் டைம் வெக்கேஷன் போனப்போ அஞ்சரை பெட்டி வாங்க மறந்துட்டேன். அதனால் இந்த டைம் எழுதி வச்சு எடுத்துகிட்டு போயிருந்தேன். மறக்காமல் வாங்கிட்டு வந்தாச்சு. அப்படியே பக்கத்தில் இருக்கிற இது வந்து அன்னை வெட்டி. நாங்கள் வந்து அன்னை வெட்டின்னு தான் சொல்லுவோம். நீங்கள் என்ன சொல்வீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதோட ப்ரைஸ் வந்து 67 ரூபா. இது ஒரு நம்ம பொரியல்லாம் பண்ணுறதுக்காக வாங்கின கரண்டி. இதோட ப்ரைஸும் 52 ரூபா. இது வந்து குழம்பு கரண்டி, ரசமும் ஊற்ற யூஸ் பண்ணிக்கலாம். இதோட ப்ரைஸ் வந்து 92 ரூபா. ஏன்னா இது கொஞ்சம் கனமாக இருந்துச்சு, அதால் தான் கொஞ்சம் விலை அதிகமாக இருக்குது. இந்த கரண்டியோட விலை வந்து 105 ரூபா. அதேமாதிரி பக்கத்தில் இருக்குது பாருங்களேன். இது உங்கள் எல்லாத்துக்கும் தெரிஞ்சுக்குன்னு நினைக்கிறேன். இட்லி எடுக்கிறதுக்காக யூஸ் பண்ணுவோம். குட்டி அன்னை வெட்டினே சொல்லலாம். இதோட விலை வந்து 30 ரூபா ஒரு கரண்டி. 3 கரண்டி வாங்கிட்டு வந்திருந்தேன். இது வந்து மல்டி பர்பஸ் சீசர். இது வந்து பாண்டிச்சேரி போத்தீஸில் தான் வாங்கினேன். இது மீனோட செதில் எடுக்கவும் யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் கொத்தமல்லிலாம் கட் பண்ணிக்கலாம் அப்படின்னு போட்டிருந்தாங்க. சரி, டிஃப்ரெண்ட்டாக இருக்கேன்னு வாங்கிட்டு வந்திருந்தேன். இதுக்கப்புறம் தான் யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணணும். இது வந்து புளிலாம் கரைச்சோம்னா அது வடிகட்டுறதுக்கான கரண்டி. லாஸ்ட் டைம் வெக்கேஷன் போயிருந்தப்போ இது வாங்க மறந்துட்டேன். இந்த டைம் மறக்காமல் வாங்கிட்டு வந்துட்டேன். இது வந்து தாளிப்பு கரண்டி. ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலே இந்த டைம் வாங்கிட்டு வந்தாச்சு. நல்லா ஹெவியாக இருந்துச்சு இது தூக்கும்போது. அதனால் கொஞ்சம் ப்ரைஸியாக தான் இருந்தது. இது வந்து டீ வடிகட்டி 3 வாங்கிட்டு வந்துட்டேன் இந்த வாட்டி. இதில் வந்து 2 லேயர் இருந்துச்சா, அதில் குட்டி குட்டி டீ தூள்லாம் உள்ளே இறங்கிடுது மற்றதில். இதில் இறங்காதுன்றதுக்காக 3ஆக வாங்கிட்டு வந்தாச்சு. இது வந்து இஞ்சி துருவுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம டீ போடும்போது அப்படியே டைரெக்டாக இஞ்சி வச்சு துருவிடலாம். இந்த தோசைலிப்பி பாருங்களேன், 2 வாங்கிட்டு வந்திருந்தேன். ஒன்று வந்து ஹெவியாக இருக்கும். அதோட ப்ரைஸ் வந்து 260 ரூபா. இன்னும் வந்து வெயிட்லெஸ்ஸாக இருந்துச்சு. அதோட ப்ரைஸ் வந்து 65 ரூபா. 2மே நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இந்த ஊதுவத்தி ஸ்டாண்ட் வந்து இந்தியா அமேசானில் தான் ஆர்டர் பண்ணியிருந்தேன். இதோட ஊதுவத்தி ஸ்டோர் பண்ணுற கண்டெய்னர் கொடுத்துருந்தாங்க. அதுக்கப்புறம் கம்ப்யூட்டர் சாம்பிராணி வைப்போம்ல, அதுவும் கொடுத்துருந்தாங்க. இதுதான் மெயின். குக்கர் எப்போ இந்தியா ட்ரிப் போனாலும் 2 குக்கர் வாங்கிட்டு வந்துடுவேன். இது வந்து 4 லிட்டர் குக்கர். ப்ரெஸ்டீஜ் பிராண்டில் தான். எப்பவுமே ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் வாங்கிட்டு வந்துடுவேன். இந்த திடீர்னு குக்கர் வேலை செய்யல, நம்மளால் எந்த ஒரு சமையலும் ஆகாதுன்றதால எப்பயுமே வாங்கிட்டு வந்துடுவேன். அதுவும் இங்கே குக்கர்லாம் பயங்கர ப்ரைஸியாக இருக்குமா, வீணாயிடுச்சுன்னா என்ன பண்ணுறதுன்னு சேஃபர் சைடு எப்பவுமே 2 குக்கர் வாங்கிட்டு வந்துடுவேன். இந்த டைம் கொஞ்சம் பெருசாகவே ஆயிடுச்சு. தட்ஸ் ஓகேன்னு வாங்கிட்டு வந்தாச்சு. இது வந்து தண்ணிலாம் ஊற்றி வைக்கிற ஜக்கு. ஸோ இதுவும் வாங்கிட்டு வரணும்னு நினச்சிட்டு இருந்தேன். நல்லா பார்க்க அழகாக சூப்பராக கிடச்சிருச்சு எனக்கு. இதோட ப்ரைஸ் என்னன்னு எனக்கு தெரியல. ஏன்னா இதில் அவங்க ப்ரைஸ் பிரிண்ட் பண்ணல. பில்லெல்லாம் தூக்கி போட்டாச்சு. இது கிளாஸ் தான் இது. இதுவும் ரொம்ப அருமையாக கிடச்சிருச்சு எனக்கு.
அதுக்கப்புறம் இது வந்து ஹாட் பாக்ஸ். இது ஒரு மீடியம் சைஸ் ஹாட் பாக்ஸ். அதாவது சாம்பார்லாம் ஊற்றி வைக்கிறதுக்கு. இந்த வாட்டி ஹாட் பாக்ஸ் ஃபுல்லாகவே ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் தான் வாங்கிட்டு வந்திருந்தேன். லாஸ்ட் டைம் வரும்போது பிளாஸ்டிக்கில் வாங்கிட்டு வந்திருந்தேன். அதாவது இந்த டைம் எல்லாமே ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் ரீப்ளேஸ் பண்ணியாச்சு. இது பாருங்களேன், பயங்கர குட்டியாக க்யூட்டாக இருந்துச்சு. பொரியல்லாம் வைக்கிறதுக்காக வாங்கிட்டு வந்திருக்கேன். 2 வாங்கிட்டு வந்திருந்தேன். நம்மளோட அடுத்த குக்கர் 1 1/2 லிட்டர் பயங்கர க்யூட்டாக இருக்கும். எல்லாமே பேன் மாதிரி வேணும்னு வாங்கிட்டு வந்திருந்தேன். எப்பயுமே நான் 2 குக்கர் வாங்குவேன்ல. எப்பயுமே குட்டியாக இந்த குக்கர் வாங்கிப்பேன். ஏன்னா இந்த குக்கரில் தான் நான் வந்து பருப்புலாம் அவிக்க யூஸ் பண்ணுவேன். ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எனக்கு இது பார்த்தோன்னே ரொம்ப பிடிச்சி போச்சு. அதோட சூப்பரா ஒண்ணு பக்கத்துல இருக்கு பாருங்களேன். பால் காய்ச்சிற குண்டான். இது வந்து பாண்டிச்சேரி போத்தீஸ்ல வாங்குனேன். இது பார்த்தோனே எனக்கு ரொம்ப புடிச்சு போச்சு. சரி அப்புறம் வந்து வாங்கலான்னா, இது இல்லாம போயிடுச்சுன்னா என்ன பண்றது? அப்புறம் திருப்பி வருவோமான்னு தெரியாது. அதெல்லாம் பார்த்தோனே வாங்கிடலான்னு சொல்லிட்டு இது வாங்கிட்டேன். இதோட பிரைஸ் வந்து ரூ. 920. நல்ல கனமா இருந்தது. இது வந்து ஆயில் டிஸ்பென்சர். இதுவும் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் தான். இதுவும் பார்க்க நல்லா இருந்துச்சு. 1 லிட்டர் பிடிக்கும் அப்படின்னு சொன்னாங்க. அதெல்லாம் இது ஒண்ணு வாங்கியாச்சு. கொஞ்சம் வுட்டன் ஸ்பூனும் வாங்கியிருந்தேன். இதோட பிரைஸ் வந்து ரூ. 15 ஒண்ணு. அதுக்கப்புறம் இது பாருங்களேன். குட்டி வாணல் தாளிச்சு கொட்டுறதுக்காக வாங்கியிருந்தேன். இதுவும் நல்ல கனமா இருந்துச்சுங்க. ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் தான். ரூ. 295. அப்படியே கீழ இருக்கிறது அலுமினியம் வாணல் தான் வாங்கிட்டு வந்திருந்தேன். சைஸ் வைஸ் வாங்கியிருந்தேன். கொஞ்சம் இதெல்லாம் வந்து பூரிலாம் பொரிக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். குழியா இருந்தா தான் ஆயில் கம்மியா ஊத்தி பொரிக்கலான்றதுக்காக அது வாங்கியிருந்தேன். இது வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் வாணல். இது வந்து மீடியம் சைஸ் நமக்கு பொரியல்லாம் பண்றதுக்காக இந்த வாணல். இது வந்து கறி குழம்பு வைக்கிறதுக்காக பெருசா வேணும்னு வாங்கிட்டு வந்திருந்தேன். ஏன்னா நான் இன்ஸ்டன்ட் பாட்ல தான் கறி குழம்புலாம் வச்சுட்டு இருந்தேனா, சரி அதுக்காக ஒரு பெரிய வாணல் வேணும்னு இந்த டைம் பெரிய வாணல் வாங்கியாச்சு. இதெல்லாம் மூடுறதுக்கு ஒரு லிட்டும் வாங்கிட்டு வந்திருந்தேன். இது வந்து குழம்பு குண்டா மூடுற லிட்டு. பெருசா இருக்கிறது வாணல் மூடுற லிட்டு. இது வந்து பெரிய சைஸ் ஹாட் பாக்ஸ். சாப்பாடுலாம் வடிச்சோம்னா கொட்டி வைக்கிறதுக்காக வாங்கியிருக்கேன். இதுக்குள்ள கிளாஸ் போட்டு வச்சிருக்கோம் போல. இது வந்து குட்டி கிளாஸ். நம்ம வீட்டுக்கு யாராவது வராங்கன்னா, அவங்க வெறும் கையா அனுப்பக்கூடாதுல்ல. அதுக்கு அவங்களுக்கு குடுக்குறதுக்காக குட்டி குட்டி கிளாஸ் வாங்கியிருந்தேன். இதோட பிரைஸ் வந்து ரூ. 25 ஒரு கிளாஸ். அதுக்கப்புறம் எங்களுக்கும் கிளாஸ் வாங்கியிருந்தேன். சம்டைம்ஸ் நமக்கு டக்குனு டீ குடிக்கிறோம்னா, கிளாஸ்ல குடிக்கணும்னு தோணும்ல. அதுக்காக எங்களுக்கு ஒரு மீடியம் சைஸ் கிளாஸ் வாங்கியிருந்தேன். இதோட பிரைஸ் வந்து ரூ. 50. 4 கிளாஸ் வாங்கியிருந்தேன் எங்க 4 பேத்துக்காகவும். லாஸ்ட் டைம் வெக்கேஷன் வந்திருந்தப்போ, நான் மறந்த பொருள்ல இந்த தோசை கல்லும் ஒண்ணு. இந்த டைம் மறக்காம வாங்கிட்டேன். இதோட பிரைஸ் வந்து ரூ. 600. ஆல்ரெடி நம்ம வீட்ல ஒரு அயர்ன் தோசைக்கல் இருக்கு. இருந்தாலும் எக்ஸ்ட்ரா ஒரு தோசைக்கல்ல வேணுன்றதுக்காக இத வாங்கிட்டேன். இது வந்து இந்த டவா வந்து சப்பாத்தி, பரோட்டாலாம் போடுறதுக்காக வேணுன்றதால எக்ஸ்ட்ரா தனியா இது வாங்கிட்டேன். எக்ஸ்ட்ரான்னு சொல்ல முடியாது. தனியா இது வாங்கிட்டேன். இதோட பிரைஸ் வந்து ரூ. 595. பாருங்களேன் எவ்ளோ மெலிசா இருக்கு. நல்லா வெயிட்லெஸ்ஸாவும் இருந்துச்சு. தூக்குறதுக்கு ஈஸியா இருந்துச்சு எனக்கு. இந்த தோசை டவா வந்து ஆனியன் ஊத்தாப்பம், ஆம்லேட்லாம் போடுறதுக்காக வாங்கியிருந்தேன். அட் அ டைம்ல 3 ஆனியன் ஊத்தாப்பம், 3 ஆம்லேட் போட்டு குடுத்துடலாம் பாருங்க. அந்த ஒரு பர்ப்பஸ்க்காகவே இது வாங்கியிருந்தேன். பட்டர்ஃப்ளை பிராண்ட் நான்ஸ்டிக் தான் இது. இப்போ வந்து டைம் வந்து 2:48 ஆயிடுச்சு. பாப்பாவுக்கு 3:00லாம் ஸ்கூல் முடிஞ்சிடும். வாங்க போய் பாப்பாவ பிக் பண்ணிட்டு வந்துரலாம்.
பாப்பாவ பிக் பண்ணிட்டு வந்தாச்சு. இன்னும் 1 ஹார்ல பையனும் வந்துருவான். மீதி இருக்கிறத வாங்க ஷீனிகாவ கன்டின்யூ பண்ணுவா. அவ அஞ்சர பெட்டி எடுத்து காமிக்கிறேன்னு சொல்லியிருக்கா. இங்க பாருங்க. இதுல ஒரு குட்டி ஸ்பூன் குடுத்துருக்காங்க இந்த அஞ்சர பெட்டியில. நான் வந்து லிட் வந்து விசிபிளா வேணும்னு கேட்டிருந்தேன். அதால இந்த அஞ்சர பெட்டி வாங்கிட்டேன். இதுல வந்து 7 கிண்ணம் இருக்கு. குட்டி குட்டியா இருக்கு. நமக்கு இது கரெக்ட்டா இருக்கும் நம்ம ஃபேமிலிக்கு. அதால இந்த அஞ்சர பெட்டி தான் பார்த்து வாங்கியிருந்தேன். இதுவரைக்கும் வீடியோல நீங்க பார்த்த பாத்திரத்துல எந்த பாத்திரம் உங்களுக்கு ரொம்பவே புடிச்சிருக்குன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. பிளஸ் இந்த பாத்திரத்தோட விலை வந்து ரொம்ப அதிகமா இருக்கு. இல்ல இந்த பாத்திரத்தோட விலை வந்து கரெக்ட்டா தான் இருக்கு. அப்படின்னு நீங்க ஏதாவது ஃபீல் பண்ணீங்கன்னா, அதுவும் கமெண்ட்ல சொல்லுங்க. ஏன்னா எனக்கு வந்து இந்தியால என்ன விலைவாசி இருக்குன்னு தெரியல. அதனால விலை அதிகமா இருக்கா, கம்மியா இருக்கான்னு கூட நமக்கு தெரியல. இந்த ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் வாணலோட விலை வந்து ரூ. 820 நல்ல கனமா இருந்துச்சு. நான் அதில பொரியல் பண்ணி பார்த்தேன். ஆனா எதுவுமே கீழ ஒட்டல. ரொம்பவே நல்லா இருந்துச்சு. இந்த மல்டி பர்ப்பஸ் சிசர் வந்து இப்படி சி நைஃபாவும் யூஸ் பண்ணலான்றது ஸ்ரீனிகா சொல்லி தான் எனக்கே தெரியும். பாருங்களேன். தனியா அத அப்படியே எடுத்தா நைஃப் ஆயிடுது. இப்படி அட்டாச் பண்ணா அது சிசர் ஆயிடுது. சூப்பர்ல! அடுத்து இது வந்து ஆனியன் சாப்பர்ன்னு சொல்லலாம். இது வந்து பர்பிள் கலர்ல இது புதுசா வந்திருக்கு. ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. அதால இது ஒண்ணு வாங்கியிருந்தேன். பக்கத்துல இருக்கு பாருங்களேன். அது வந்து பிரெஸ்டீஜ் தான் அந்த பிராண்டு. லாஸ்ட் டைம் வாங்கியது வந்து கிரீன் கலர்ல கொஞ்சம் சின்ன சைஸ்ல வாங்கியிருந்தேன். கரெக்ட்டா ஊருக்கு போறதுக்கு ஒரு 2 டூ 3 வீக்ஸ்க்கு முன்னாடி டிஷ் வாஷர்ல அத போட்டேன். அதெல்லாம் அது சைஸ் மாறிடுச்சு. நல்ல வேளை ஒரு 2 வீக்ஸ் முன்னாடி இந்த வேலைய பண்ணேனேன்னு நெனச்சுட்டு, இப்போ வரும்போது கொஞ்சம் பெரிய சைஸ்லயே அதே மாதிரி வாங்கிட்டு வந்துட்டேன். இதுவும் நல்லா யூஸ்ஃபுல்லா இருக்கு. மத்த பிராண்ட் எப்படின்னு எனக்கு தெரியல. இந்த பிராண்ட் எனக்கு நல்லா இருந்ததால, இந்த பிராண்ட்ல இதுவும் இது வந்து இது என்ன பிராண்டுன்னு எனக்கு தெரியல. இது பர்பிள் கலர் கியூட்டா இருந்துச்சுன்னு இதுவும் வாங்கிட்டு வந்துட்டேன். 2மே நல்லா யூஸ்ஃபுல்லா இருக்கு. நம்மளோட டீ டைம் வந்தாச்சு. வாங்க ஸ்ட்ராங்கா ஒரு டீ போட்டு குடிச்சிடலாம். உங்கள யாருக்கெல்லாம் டீ ரொம்ப பிடிக்குமோ, அவங்க எல்லாருமே நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மறக்காம இந்த வீடியோவ லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க அண்ட் கமெண்ட் பண்ணுங்க. அவ்வளோதாங்க. இதோட இந்த பாத்திரம் விளாக் கம்ப்ளீட் ஆகுது. ஐ ஹோப் இந்த விளாக் உங்களுக்கு ரொம்பவே புடிச்சிருக்கும்னு நெனைக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ புடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணுங்க. நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போற வீடியோஸ் உங்களுக்கு ஆன் டைம்ல வந்து சேரும். இதே மாரி இன்னொரு இன்ட்ரஸ்டிங் விளாகோட உங்கள மீட் பண்றேன். சீ யா! தேங்க் யூ.